வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்கள் விக்னேஷ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல்மியோட நார்சோ 65G அப்படிங்கிற ஃபோன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டேரெக்டாக ஷாப்பில் தான் வாங்கினோம். கூப்பன் ஆஃபர் 1000 போக 17,000 வந்துச்சு. ப்ளஸ் டெம்பர் ப்ளஸ் பவுச் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனோடவே நமக்கு இது வந்து ஆஃபர் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதனால தான் ஸ்டோரில் வாங்கினோம். அதே மாதிரி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டைமென்சிட்டியோட 6025G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடையாது, ஒரு நார்மலான ப்ராசரு. ஹெவி யூசேஜுக்கு ஆகாது, நார்மலான யூசேஜுக்கு ஓகே. பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேப்பர் நோட்ஸ் இருக்குது. அது போக ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். சிலிக்கான் கேஸு எப்படியும் 1 மந்த்தில் வந்து மஞ்சள் கலரில் போயிடும். இதை சைடில் வச்சுருவோம். இப்போது என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாக்ஸில் ஃபோன் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் ஃபோனு. இதை லாஸ்ட்டாக பார்ப்போம். அது போக 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஹூப் சார்ஜர். இது வந்து OnePlus, ஓப்போ, ரியல்மி மூணுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். கேபிளும் பார்த்துக்கலாம். டைப் சி டு டைப் ஏ கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வச்சுருவோம். ஃபோன் பார்ப்போம். பிளாக் கலர்லேயே நல்லா வந்து ஷைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு கிளாஸி பிளாக்கு. சைடு ஃப்ரேமும் நல்லா பிளாக் கலரில் வந்து கிளாஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான், சைடும் பிளாஸ்டிக் தான். ஃபோன் பூட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து 70,000 பட்ஜெட்டில் 90 ஹெர்ட்ஸ் அமோலட் டிஸ்பிளேக்காக தான் இந்த ஃபோன் வந்து வாங்குறது. மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அது போக ஸ்பீக்கர் கில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, மேலே வந்து இயர்பீஸ் மட்டும்தான். கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த இடத்துல வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக சிம் எஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேயே தான் உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் ப்ளஸ் பவர் கீ ரெண்டுமே வந்து இங்கே ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பாக்ஸி டிசைனில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்து பாக்ஸி டிசைனாக இருக்குது. அதனால் வந்து வெயிட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேமரா வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கேமரா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து 3 கிடையாது. இது வந்து டம்மி 64 மெகா பிக்சல் தான் வந்து மெயின் கேமரா. இது வந்து சும்மா ஒரு டெப்த் சென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்கன்னு தேவையில்லாத வேஸ்ட்டு தான் இது. அது போக ஒரு ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மெயின் வந்து இந்த 64 மெகா பிக்சல் கேமரா மட்டும்தான். உள்ள போய் பார்ப்போம்.
இனிஷியல் செட்டப் முடிஞ்சிச்சு. இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து இருக்கும். டிஸ்பிளே ஹெட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 90 ஹெட்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஆட்டோ செலக்டில் கொடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட்னா 60 ஹெட்ஸ், ஆட்டோலாம் 60 + 90 ரெண்டுமே மாற்றி மாற்றி இதாகிக்கும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸ் வந்து 1000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவுட்டோர் யூசேஜுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி யூசேஜுக்கெலாம் வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நார்மல் யூசேஜுக்கு. ப்ளோர்வேர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். வேணுங்கிறத வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா ஏகப்பட்ட ப்ளோர்வேர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குயிக்காக இருக்குதுன்னு சொல்லி. உடனே வந்து உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அது 17,000க்கு உண்மையிலுமே ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கையில் பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ வெயிட்டாகவும் இல்லை. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து 1 டேக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. 1 டே தாண்டி போகும் நார்மல் யூசேஜ் பண்ணால். 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. பை.